சிம்மராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனி இப்போ உருவாக இருக்கிறது. ஏன்னா கண்டச்சனி முடிஞ்சிருக்கிறது. கண்டச்சனி கண்டத்திலேயே பலவித சிக்கல்களை வைத்துக்கிருந்த இந்த சிம்மராசி அன்பர்கள், ஏன்னா சனி பகை பெற்ற சனி தான் சூரியனுக்கு, அந்த ராசிக்கும் பகை பெற்றவர் தான். கண்டத்தில் சனியை வைத்திருந்த சிம்மராசி அன்பர்கள் இப்போ சிரசில் வைத்து கொள்ள போகிறார்களோ அப்படின்றதான் சொல்ல தோன்றுகிறது. ஏன்னா அஷ்டம சனி இந்த சிம்மராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, மிகுந்த சந்தோஷத்தை தருமா அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் சிக்கல் நிறைந்த ஒரு விஷயமாக தான் இருக்கும். இப்போ அஷ்டம சனி நடக்கக்கூடிய இந்த சிம்மராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் விடாமல் சிவ வழிபாடு செய்வது அவசியம். அதே மாதிரி சாஸ்தா வழிபாடு செய்வதும் அவசியம். இதை ஐயப்பனையும் சிவனையும் வழிபாடு செய்யும்போது மிகப்பெரிய வரக்கூடிய உங்களுக்கு இன்னல்கள்லாம் கலைந்து மிக மேன்மை புரிந்த வாழ்வை இந்த அஷ்டமி சனியிலே உங்களுக்கு தரும். மேலும் இந்த முருகக் கடவுளை வழிபாடு செய்யும்போது இந்த அஷ்டம சனியிலிருந்து தங்களை தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தும். ஏன்னா இந்த அஷ்டம சனி எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய ஒரு காலம்தான் நம்ம சொல்லணும். இந்த வழிபாட்டு மூலயமா சிம்ம ராசிக்காரர்கள் அனைவரும் மேற்சொன்ன சாஸ்தா வழிபாடு, அதாவது ஐயப்பன் வழிபாடு, சிவ வழிபாடு, முருகன் வழிபாடு செய்து இந்த அஷ்டம சனியிலிருந்து தன்னை தானே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறுவார்கள். இந்த பூஜை அனைவரும் செய்யுங்க. இனிமையான வாழ்வு உங்களுக்கு அமையும்.